1563 மாணவர்களுக்காக இன்று நடத்தப்பட்ட நீட் இளங்கலை தேர்வில் 48% பேர் தேர்வு எழுத வரவில்லை என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஏற்கனவே மறுதேர்வு நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது. தற்போது கிட்டத்தட்ட 750 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடப்பாண்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெற்றது. இதன் தேர்வு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகின. இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் 720க்கு 720 என முழு மதிப்பெண்களை பெற்றிருந்தனர். ஒரு தேர்வு மையத்தில் எழுதிய 7 பேரும் 720 மதிப்பெண்களை பெற்றிருந்தது சந்தேகத்திலும் சர்ச்சையும் கிளப்பியது. இதனால் பல லட்சம் தேர்வு எழுதிய நிலையில் வெறும் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் அளித்ததாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்த தகவலும், இதனால் தொடர்ந்து நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. மேலும் 1563 பேருக்கு இந்த நீட் நுழைவுத் தேர்வு அந்த கருணை மதிப்பெண்கள் கொடுத்ததால் அவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்துவதாக தேசிய தேர்வு முகமை உறுதியளித்தது. இதன் அடிப்படையில் இன்று மறுதேர்வு அவர்களுக்கு நடைபெற்றது. இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இதில் பங்கேற்ற மாணவர்கள் 40% பேர் வரவில்லை. கிட்டத்தட்ட 750 48% மாணவர்கள் பங்கேற்கவில்லை. குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த அந்த தேர்வு மையத்தில் 602 மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும். இதில் 291 மாணவர்கள் தான் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதே போல் ஹரியானா மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் 494 மாணவர்கள் தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியிருக்க வேண்டும். 287 மாணவர்கள் தான் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதனால் 1563 மாணவர்களில் 813 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். 750 பேர் தேர்வு எழுதவில்லை. கிட்டத்தட்ட 48% பேர் ஆப்சென்ட் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, மேகாலயா மற்றும் சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் உள்ள தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டிருந்தது. பிற்பகல் 2 மணி முதல் 5:30 மணி வரை தேர்வு நடைபெற்றது. இதில் 48% பேர் மாணவர்கள் வரவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.